வணக்கம். ஸோ இந்த பாட்காஸ்ட்டை உங்களை சந்திக்கல ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஸோ இந்த பாட்காஸ்ட்டில் நான் எதை பற்றி பேசலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பிடித்த மிகப்பெரிய ஆக்டரை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறது தான் இந்த பாட்காஸ்ட்டோடைய நோக்கம். ஸோ எனக்கு பிடித்த ஆக்டர் அப்படின்னா டக்குன்னு எல்லாருக்கும் என்ன தோணும், ரீசெண்டாக விஜயோ அஜித்தோ அந்த மாதிரி தோணும். ஆனால் நான் ஒரு பழமைவாதி. எனக்கு நாகேஷ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்னடா இத்தனை ஆக்டர் இருக்காங்க, ஆனால் நீ எப்படி ஒரு பழைய ஆக்டரை சொல்கிற அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். என்னென்னு எனக்கே தெரியாது. ஏன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த ஆக்டர் பார்த்திங்கன்னா நாகேஷ். தமிழ் சினிமாவில் இத்தனை லட்சக்கணக்கான ஆக்டர் இருப்பாங்க. உனக்கு யாருப்பா ஃபஸ்ட்டு பிடிக்கும் அப்படிங்கிறனா நாகேஷ் சொல்லுவோம். அதுக்கப்புறம் முத்துராமன் சார், அதுக்கப்புறம் சிவாஜி கணேசன், இந்த மாதிரிலாம் இருக்காங்க. நாகேஷ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த ஆக்டர் அப்படிங்கிறது எப்படி எனக்கே தெரியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆரம்ப கட்டத்தில் நான் ஒரு பிஎஸ்சி படிக்கும்போது பார்த்திங்கன்னா, எனக்கு சினிமா மேலே ஆசை உண்டு. நான் ஆக்டிங் சான்ஸு கொஞ்சம் ட்ரை பண்ணேன். பட்டு அந்தளவுக்கு ஒரு இதாக பண்ண முடில. அந்த டைமில் நான் ஒரு பிஎஸ்சி படிக்கிறதுக்கு நான் பிஎஸ்சி படிக்க முடித்த பிறகு தான் ஆக்டிங் சான்ஸு ட்ரை பண்ணேன். பட்டு நான் ஆக்டர் ஆகணுங்கிறது 11th 12th நினச்சிருந்தேன். ஸோ அந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு நாள் நான் டிவியில் சர்வர் சுந்தரம் அப்படிங்கிற ஒரு படம் பார்த்தேன். நாகேஷ் சார் நடிச்சிருந்த சர்வர் சுந்தரம். ஸோ அந்த படம் பார்த்திங்கன்னா, அவர் ஒரு ஹோட்டலில் இதாக இருப்பார், வேலையாளாக இருப்பார். அவர் ஆக்சுவலி ஆக்டிங் சான்ஸ் அதே மாதிரி ட்ரை பண்ணுவார். கிடைக்காம இந்த மாதிரி வேலை பார்ப்பார். அவருடைய ஃப்ரெண்டு ஹெல்ப் பண்ணுறனால அவர் அப்புறம் சான்ஸு அவருக்கு கிடச்சி நல்லா. ஏன்னா அவர் இந்த தொழில் தான் வேணும், இந்த மாதிரி ஒரு ஆக்டராக இருக்கணும்னு ஆசைப்பட்டவர். அவருக்கு அந்த சான்ஸ் வரும்போது அதில் முழு மூச்சாக 100% உழைப்பை கொடுத்து பெரிய ஆளாக ஆவார். ஆனால் ஃபைனலாக பார்த்திங்கன்னா, அவங்க அம்மா அந்த மரண படுக்கையில் இருக்கும்போது ஹெல்ப் பண்ண முடியாமல் ஆயிரும். இது ரியலாகவே அவரோட லைஃப்பில் அப்படி நடந்துச்சு. அவர் ஆக்டராக சென்னையில் இருக்கும்போது அவங்க அம்மாவுடைய அந்த லாஸ்ட்டு நிமிடத்தில் இவரால் பக்கத்தில் இருக்க முடியல, ஹெல்ப் பண்ண முடியல, எதுவுமே பண்ண முடியல. இவருக்கே நியூஸ் லேட்டாக தான் தெரிஞ்சுது. ஏன்னா அந்த காலத்தில் ஃபோன்லாம் கிடையாது, அப்படி தானே. இந்த மாதிரி டெலிஃபோன் இந்த மாதிரி தான் உண்டு, செல்ஃபோன்லாம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி அவர் லைஃப்பில் நடந்த சில விஷயங்களை அந்த படத்தில் கொஞ்சம் வச்சுருப்பாங்க. ஸோ அவர் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி அம்மாவுக்கு லாஸ்ட் டைமில் இருக்க முடியலையே, நான் ஆக்டர் ஆனதுனால இப்படி என்னால் இருக்க முடியல, இதே நான் சாதாரண ஒரு வேலையால் ஒரு ஒரு ஹோட்டல்லையோ இங்கேயோ வேலை பார்த்துருந்தேன்னா எங்கள் அம்மா பக்கத்தில் இருந்துருப்பேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுவார். இந்த மாதிரி அந்த கதை இருக்கும் சர்வசுந்தரம். எனக்கு இந்த படத்தை பார்த்தோம், எனக்கு ஏன் ரொம்ப பிடிச்சி போச்சுன்னா, ஏன்னா நானும் ஆக்டர் ஆகணும், ஆக்டிங் சான்ஸ் வேணும்னு நினச்சிட்டு இருக்க ஆள். அப்போ இந்த மாதிரி ஒரு படம் பார்க்கும்போது எனக்கு மனது அளவில் ரொம்ப பெரிய ஒரு இம்பேக்ட் பண்ணுச்சு. நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபுல்லாக நாகேஷ் சார் படங்களாக பார்க்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எதிர்நீச்சல் படம், நீங்கள் சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்கூடாது, அந்த காலத்தில் அவரே எதிர்நீச்சல் படம் ரொம்ப சாதாரணமாக மாடி வீடு மாது அப்படிம்பாங்க. அந்த அந்த ரைமிங்கே நல்லாயிருக்கும். ஒரு ஃபேமிலியில் ஒருத்தர் இருக்கார். அதாவது இவர் பார்த்திங்கன்னா அங்கே அந்த வேலை பண்ணுற மாதிரி தான், சின்ன சின்ன வேலைகளை மாவு வாங்குறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் பண்ணுறது. மாடி இருக்கும், மாடிப்படி, அது கீழே தான் இவருக்குன்னு ரூம் இருக்கும். இவருடைய அந்த அந்த சிச்சுவேஷனை பார்த்துட்டு நானும் எங்கள் வீட்டோடைய அந்த மாடிப்படி ஒரு 2வது வீட்டில் அப்படி இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வீட்டில் மாடி கிடையாதுனால பக்கத்தில் சும்மா மாடி மாதிரி அந்த கட்டெலாம் வச்சுக்கிட்டு சும்மா அப்படி அந்த மாதிரி அது அடியில் என் ரூமு மாதிரிலாம் நான் வச்சுருந்தேன். இவரோட இம்பேக்ட் படி தான். 2வது வீட்டில் அந்த ஒரு மாடி வீடு இருக்கும்போது பார்த்திங்கன்னா, மாடிக்கு போகிற வழியில் கரெக்டாக என்னுடைய ரூம் மாடிக்கு படிக்கு கீழே தான். இவரோட இம்பேக்ட்னால தான் காரணம். அதில் தான் என் புக் வச்சுருப்பேன், அங்கே தான் உட்காந்து படிப்பேன். ஏன்னா இந்த எதிர்நீச்சல் படத்தில் அவரை பார்த்ததுனால எனக்கு அப்படி ஒரு ஆசை. ஸோ அது எதிர்நீச்சல். அப்புறம் வரிசையாக அவரோடைய சம்மந்தப்பட்ட படங்கள், அவர் சம்மந்தப்பட்ட காமெடிகள்லாம் பார்க்க ஆரம்பித்தேன். அவர் காமெடி பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இப்போல்லாம் இருக்கிற காமெடி என்னையா காமெடி அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். டைமிங்கில் அடிப்பார்.
அந்த ஏதோ நம்மலாம் யோசிப்போம் இதெல்லாம் உண்மையிலே ஸ்க்ரீனில் அது யோசித்து இந்த இடத்துல வரும்னு நினச்சி எழுதியிருப்பாங்களா, இல்லைன்னா அவராக அந்த அந்த ஒரு பேசும்போது டக்கு டக்குன்னு வருதா அப்படின்லாம் எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் லேட்டராக அவரை பற்றி தெரியும் போது பாதி சீன் பார்த்திங்கன்னா அவராக யோசித்து அந்த டைமில் வந்து பேசுனது தான் அப்படிங்கிறது தெரியும் போது ரொம்ப சந்தோஷமாக ஆச்சரியமாக இருந்துச்சு. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா திருவிளையாடல் படத்தில் சிவாஜி கணேசன் வந்து சிவபெருமான் இருப்பார். அப்போ இவர் வந்து தருமியாக இருப்பார், புலம்புவார், ஐயோ போச்சே போச்சே எனக்கு இல்லை எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு. இந்த டயலாக் பார்த்திங்கன்னா நீங்கள் படத்தில் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த டயலாக் ஆக்சுவலி சினிமாவே அதாவது சீன்லேயே கிடையாது. சிவாஜி கணேசன் மேக்கப் போடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிட்டு உடனே டேரக்டர்கிட்ட நீங்கள் இவர் சொல்லியிருக்காரு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஒரு சின்ன சீன் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவராக தான் பேசினார். டேரக்டர் யோசிக்கல, சிவாஜி கணேசன் யோசிக்கல, வேறு யாருமே யோசிக்கல. இவராக அந்த டைமில் அவர் வர லேட்டாக இல்லை, அப்போ நான் இந்த மாதிரி புலம்புற மாதிரி வச்சுக்கிட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா படத்தில் அது ரொம்ப சூப்பராக ஒரு இதாக இருக்கும், நல்லா பொருந்தி இருக்கும். ஏன்னா இவர் அந்த சீனை பார்த்திங்கன்னா இப்போ இந்த புலமாமல் டேரெக்டாக அங்கேருந்து மன்னர்கிட்ட வந்து அவமானப்பட்டு வராரு. டேரெக்டாக சிவன் வந்து இங்கே இருக்கார் அப்படின்னா அவரை பார்த்து பேசுகிறத விட இங்கே வந்து அவன் இல்லை, அவன் வரமாட்டான் மனசில் வஞ்சம் வச்சே நீ கொண்டுட்டான் அந்த மாதிரிலாம் அவர் பேசுவார். ஸோ பேசும்போது பார்த்திங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த ஏன்னா டக்குன்னு அவர் சிவபெருமான் வரமாட்டார், இவர் புலம்புவார், கொஞ்சம் நேரத்தில் இவரோட புலம்பலை கேட்டு அவர் வர மாதிரி கரெக்டாக இருக்கும். இது வந்து நான் ஒன்றே ஒன்று தான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஏகப்பட்ட சீனு வந்து டக்குன்னு கமலஹாசனாக அவரை பற்றி அதிகமாக புகழ்ந்து சொல்லியிருப்பார். நாங்களாம் ஒரு சீன் எழுதிட்டு ரொம்ப பெருமையாக தான் நினைப்போம், அவர் அசால்ட்டாக வந்துட்டு ஒரு ஜோக் அடிச்சுட்டு போயிட்டே இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய கலைஞன் அவர் வந்து ஒரு நடிகன் மட்டும் இல்லை, கலைஞன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கை வரலாறுலாம் நான் படிச்சிருக்கேன், நெட்டில் பார்த்துருக்கேன், அப்புறம் புக்காக வாங்கி படிச்சிருக்கேன், எல்லாமே அவரு சம்மந்தப்பட்டது பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவர் வந்து ஜீ தமிழில் வந்து அவர் வந்து பேசுவார். வியாழக்கிழமை அவருடைய இந்த ப்ரோக்ராம் போட்டாங்க. இப்போ இல்லை, நான் சொல்கிறதுலாம் 2009 2008. ஸோ அப்போது வந்து அவர் வந்து உயிரோடு இருக்கும்போது அந்த வியாழக்கிழமை ஷோலாம் வரும். சென்னையில் நான் அப்போ தான் வேலை பார்த்துட்ருக்கேன். எங்கே இருந்தாலும் ஒரு 8 மணின்னு நினைக்கிறேன், 8 8:30 எனக்கு சரியாக டைம் ஞாபகம் இல்லை. எங்கே இருந்தாலும் அந்த டைமுக்கு நான் வீட்டுக்கு வந்து அந்த டிவியை அந்த இதை பார்த்துடணும். அந்த இதை அது பார்க்கலான்னு, அந்த வியாழக்கிழமை அது பார்க்கலான்னா என்ன ரொம்ப மனசு உடஞ்சி போயிடும். எங்கே இருந்தாலும் ஓடி வந்து நான் 8 மணி 8:30 மணிக்கு அந்த டிவி முன்னாடி உட்காந்து அவருடைய அந்த ஷோ பார்ப்பேன். அவர் வந்து பேசுவார், கொஞ்சோண்டி பேசினோடனே கொஞ்சோண்டி அவர் படத்தில் உள்ள சீனு அதெல்லாம் போடுவாங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 1/2 மணி நேரம் தான் ஷோ அது. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சேனலில் உள்ளதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா ஒன்று யூடியூப்லேயோ இல்லைனா இந்த அதோடைய அந்த ஜீ ஆப்லேயோ நம்ம பார்க்க முடிய அந்த அளவுலாம் கிடையாது. டிவியில் பார்த்தா உண்டு, மிஸ் பண்ணால் அவ்வளோதான். நம்மளுக்கும் செல்ஃபோன் கிடையாது, எல்லாமே சொல்கிறேன். ஸோ உட்காந்து பார்ப்பேன், ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு தடவை பார்த்திங்கன்னா நான் சென்னைக்கு வந்து சென்னையிலேருந்து எங்கள் ஊருக்கு வரேன். கரெக்டாக வியாழக்கிழமை தான் வரேன். வியாழக்கிழமை வரும்போது எனக்கு ரொம்ப வருத்தம், ஐயோ நம்மகிட்ட ஊருக்கு வேறு போகணும், இதை வேறு ஷோவை பார்க்க முடியாதுன்னு. உடனே என் தம்பிக்கு ஃபோன் பண்ணி அவன்கிட்ட விளக்கமாக சொல்லி இந்த மாதிரி 8 மணிக்கு போடாங்க, நீ வந்து செல்ஃபோன் எடுத்து ரெக்கார்ட் பண்ணி வை, நான் ஊருக்கு வந்து பார்த்துக்கிட்டேன். இந்த மாதிரி யாராக பண்ணுவாங்களா? நான் பண்ணியிருக்கேன். ரொம்ப சின்ன விஷயத்த கூட நான் ரொம்ப கேர் பண்ணியிருக்கேன். பார்க்கும்போது உங்களுக்குலாம் என்னடா இப்படிலாம் இருந்துக்கானான்னு தோணும். ஆனால் எனக்கு இதெல்லாம் சந்தோஷமான நினைவுகள். எனக்கு ஞாபகம் இருக்குல்ல பார்த்தீங்களா, நம்ம சந்தோஷமாக இருக்கிறனால தான் என்னால் ஞாபகம் வைக்க முடியுது. என் தம்பிக்கு கால் பண்ணி நீ அந்த டிவியில் உள்ளதை ரெக்கார்ட் பண்ணி வைங்க. அவனும் அதேமாரி செல்ஃபோன் எடுத்து அவன் அந்த டிவியில் ஒரு ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தான். அப்போல்லாம் சின்ன செல்ஃபோன், அது ரெக்கார்ட்லாம் பண்ணலாம், பட் அந்தளவுக்கு கிளாரிட்டியெல்லாம் இருக்காது. பட் எனக்கு ஊருக்கு வந்து பார்த்துறோன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆசை. அந்தளவுக்கு நான் அவருடைய ப்ரோக்ராமை நான் மிஸ் பண்ணாமல் பார்த்தேன் நான் சொல்கிறேன். ஸோ அந்தளவுக்கு எனக்கு அதுமாரி நான் ரூமில் இருக்கும்போது அந்த வியாழக்கிழமை சாயந்தரம் யாராவது அந்த ரூமில் உள்ள மற்ற பசங்க உட்காந்து டிவி போட்டாங்கன்னா எனக்கு ரொம்ப வேதனையாக வந்துடும். நான் சொல்லவும் மாட்டேன், நான் கொஞ்ச நேரம் பார்க்கணும், ஏன்னா அவங்க டிவி தான், நான் ரூமில் ஜஸ்ட்டு வாடகை கொடுத்து இருக்கிறேன். பட்டு எனக்கு அது சொல்லக்கு ஒரு மாதிரி இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எப்போண்டா இது பார்க்க விடுவாங்கன்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த 8 8:30 மணிக்கு வரைக்கும் பார்த்துட்டு அவங்க சாப்பிட போயிடுவாங்க. ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் சாப்பிட போவேன். இந்த மாதிரிலாம் வந்து இதெல்லாம் நடந்துச்சு. ஸோ அவர் இந்த சர்வசுந்தரம் படம் பார்த்திங்கன்னா அந்த மகாபலிபுரத்தில் அந்த ஒரு பாட்டு, ஒரு சின்ன சீன்லாம் வரும். ஸோ எனக்கு மகாபலிபுரம் அப்படின்னு அங்கே போனாலும் சரி, அந்த வார்த்தையை கேள்விப்பட்டாலும் சரி, எனக்கு உடனே நாகேஷ் தான் வரும்.
அந்த சம்மந்தப்பட்ட நபர்கள், சம்மந்தப்பட்ட இடம், அந்த நம்மளுக்கு நிறைய பேருக்கு வரும்ல. ஏதோ ஒரு இடத்த பார்த்தா அந்த அந்த இடத்துக்கு சம்மந்தப்பட்ட ஒரு மனிதரை நமக்கு ஞாபகம் வரும். அப்படிதானே? ஸோ எனக்கு மகாபலிபுரம் அப்படின்னாலே என்னவோ தெரியல என் மைண்டில் வந்து நாகேஷ் சார் தான் இருக்கார். ஸோ இதெல்லாம் வந்து நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ என்னுடைய அந்த காலேஜ் டைமில் நான் வந்து ப்ரோக்ராம் பார்த்துன்னு சொன்னோம்ல, ஆக்சுவலி வந்து கொஞ்சம் என்ன சொன்னால் 2009 அவர் தவறிட்டார். நான் காலேஜ் முடிச்சுட்டு 2009 காலேஜ் முடிக்கிறேன். 2009 எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அந்த டேட்லாம் எல்லாம் அவர் பிறந்தநாள், அவருடைய நினைவு நாள் எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ 2009 நான் இப்படி தவறி போகிறாரு. நான் டிவியில் தான் அந்த நியூஸை பார்க்குறேன். எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஏன்னா இந்த மனிதரை நான் நேரில் பார்க்கணுன்னு நினச்ச ஒரு மனிதர் அவர் நாகேஷ் சாரை நான் நேரில் பார்க்கணுன்னு நினச்சேன். நான் தவறிட்டார். அந்த நியூஸ் வந்து வந்துச்சு. அந்த டைமில் நம்ம என்ன என்ன பண்ண முடியும்? ஊர்லேருந்து கிளம்பியா போக முடியும்? போனாலும் ஒரு நாள் ஆகும். ஸோ அது வாய்ப்பும் படாது. நம்ம வீட்லேயும் சொல்லி அதை அவங்க சம்மதிச்சு அதெல்லாம் நடக்காது. டிவியில் பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டேன். கொஞ்ச நேரம் தான் பார்த்தேன். ரொம்ப நேரம் பார்க்க முடியல. ஏன் பார்க்கறதுக்கு அந்தளவுக்கு மனசு வரல. கொஞ்சம் பார்த்துட்டு எழுந்திரிச்சு போயிட்டேன். மறுநாள் அந்த பேப்பரில் வந்த நியூஸ்லாம் நான் கட் பண்ணி வச்சுருந்தேன். பட் இந்த நிறைய வீடு மாறினால அது எந்த பேப்பர் மிஸ் ஆகிடுச்சா இல்லை வீட்டில் எங்கே கிடக்குன்னே எனக்கே இன்னும் தெரில. பழைய எங்கள் வீட்டில் கிடக்கா இல்லை இப்போ நான் இருக்கிற வீட்டில் கிடக்கான்னு கூட தெரில. ஆனால் தேடி பார்த்தா கிடைக்கவே இல்லை. ஏன்னா வீடு நிறைய மாறும்போது அந்த பேப்பராக மிஸ் ஆகிட்டான்னு தெரில. நான் அதெல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தேன். அவரோட இந்த ஏன்னா ஒருத்தவங்க தவறி போனாங்கன்னா மறுநாள் பேப்பரில் அவருடைய வாழ்க்கையில் நடந்த இம்பார்ட்டன்ட் விஷயங்கள், ஃபோட்டோஸ் இதெல்லாம் வச்சுருப்பாங்கள்ல, அதெல்லாம் வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். பேப்பரை கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இந்த மாதிரி. ஸோ 2009 அவர் தவறி போயிட்டார். ஆனால் நான் 2009 தான் சென்னைக்கு போனதுனால அந்த அவரோட உயிரோடு இருக்கும்போது பேசின அந்த ஸ்பீச் தான் அந்த ஜீ தமிழில் வந்து நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அப்போ அவர் உயிரோடு இல்லை, ஏற்கனவே அவர் பேசின அந்த ப்ரோக்ராமை டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த விஷயத்தை நான் சொல்லியிருந்தேன். இந்த மாதிரிலாம் நடந்துச்சு. அந்த டைமில் 2009, 2010 நான் சென்னையில் இருக்கும்போது ஒரு தடவை எங்கேயோ நான் வந்து அப்போ வந்து ரொம்ப அலைவேன். சென்னை எங்கே அந்த ஒன் டே பாஸ் எடுத்துகிட்டு சென்னையில் எங்கேனாலும் அலைவேன். சும்மா எந்த பஸ்னால் இருக்கேன் எதிர்த்தாப்புல எந்த பஸ் வர அதில் ஏறிடுவேன். எங்கே இறங்க தோணுதோ அங்கே இறங்குவேன். இப்போல்லாம் அந்த மாதிரி மேப்பில் பார்த்துட்டு இல்லைன்னா நெட்டில் பார்த்துட்டு எந்தெந்த பிளேஸ் போகணும் அப்போல்லாம் கிடையாது. ஏதோ காதில் கேட்குற விஷயத்த வச்சுட்டு அந்த இடத்துக்கு போவேன். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பிளேஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். மெரினா பீச்சு, பெசன்ட் நகர் பீச்சு, சில கோயில் இதெல்லாம் தெரிஞ்சிருமா, வடபழனி கோயில் இந்த மாதிரிலாம் எனக்கு தெரிஞ்சவொடனே போயிடுவேன். சில இது பார்த்திங்கன்னா யாராவது சொல்லியிருப்பாங்க, அந்த டைமில் சொல்லியிருப்பாங்க இங்கே அந்த அது இருக்குது இங்கே இருக்குமாங்க, உடனே அங்கே போவேன். அப்படி எங்கேயோ ஒரு தடவை காற்று வாக்கில் கேட்கும் போது ஈக்காட்டு தாங்கல் அப்படின்னு சென்னையில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்கே வந்து நாகேஷ் சாரோடைய வீடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு காது வழியாக வந்துச்சு. உடனே ஓகே ரைட்டு பேர்னு சொல்லிட்டு நான் ஈக்காட்டு தாங்கல் போயிட்டேன். எல்லாமே ஞாபகம் இருக்குது. ஈக்காட்டு தாங்கல் என்ன பேரில் ஞாபகம் இருக்குது. ஈக்காட்டு தாங்கல் நான் போயிட்டேன். ஈக்காட்டு தாங்கல் போயிட்டு அங்கே வந்து எப்படி விசாரிக்கணும்னு தெரில. யாரும் விசாரித்தா சொல்லுவாங்களா, நாகேஷ் சார் வீடுன்னு கேட்டால் சொல்லுவாங்களா, இவன் யாருன்னு நம்மளை யோசிப்பாங்களா? ஏன்னா நான் சின்ன பையன் தானே, ஒரு 19 வயசு 20 வயசு பையன் தானே. இப்போல்லாம் கொஞ்சம் தைரியமாக இருக்குது. மேப்பை போட்டால் எல்லாம் வந்துட போகுது. அண்ட் எக்ஸாக்டாக எந்த லொக்கேஷனும் அப்படிங்கிறத நம்ம யார்ட்டையும் கேட்க வேண்டாம். மேப்பை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். பட்டு அந்த டைமில் கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் கேட்குறதுக்கு, என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் கேட்டு ஈக்காடு தாங்கல் நல்லா சுற்றின்னு தெருவாக சுற்றி கடைசி அவரோட வீட்டுக்கு போயிட்டேன். ஈக்காடு தாங்கலில் இருந்த இப்போ அவர் வீடு எங்கே இருக்குன்னு தெரியாது. ஆனால் ஈக்காடு தாங்கல் இருந்த அவரோட வீட்டுக்கு போயிட்டேன். எனக்கு வெளியில் நிற்க எனக்கு பயம். எப்படி நம்ம உள்ளே போக, என்ன சொல்லி போக, ஒரு ரசிகராக நான் வந்து நிற்கேன். அவரும் இல்லை. அவர் உயிரோடு இருந்தால் பார்க்குறதுக்கு வந்தோம்னா கூட சரிங்கண்ணா, அவரும் இல்லை. பட்டு அவர் வாழ்ந்த ஒரு வீடு, அந்த வீட்டில் அவங்க மகன்கள் இருக்கலாம், பேரங்கள் இருக்கலாம், யார் இருக்காங்கன்னு தெரியாது. பட் இருந்தாலும் ஒரு பயம். எதுக்கு வந்தோம், எப்படி வந்தோம், ஏன் வந்தோன்னு யாரும் கேட்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. சரி இருந்தாலும் மனசை தைரியத்தைப்படுத்திக்கிட்டு காளிமெல்லாம் அடித்தாச்சு. உள்ளேருந்து ஒரு பையன் வந்தான். வந்து இன்றைக்கி இந்த மாதிரி சார் வணக்கம், இந்த மாதிரி நாகேஷ் சாருடைய மிகப்பெரிய ஃபேன், பட் அவர் இல்லை, பட் அவர் வாழ்ந்த இந்த வீட்டை வந்து இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க. நாகேஷ் பொதுவாக ஆக்டருக்கு 2-3 வீடு இருக்கலாம். டி நகரில் இருக்கும், சாலிகிராமத்தில், அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு அந்த டைமில் ஈக்காடு தாங்கலில் இருக்குதுன்னு கேள்விப்பட்டதுனால போனேன். ஏன்னா இதை கேட்குறவங்க சில பேருக்கு இல்லையா அவர் வீடு டி நகரில் உண்டு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். எனக்கு தெரியாது. எனக்கு காது வாக்கெலாம் ஈக்காடு தாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் நான் போன வீடு நாகேஷ் சார் வீடு தான்.
சரிங்களா? மற்ற இதை விட இன்னும் இப்போ சில ஆக்டர் பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் வந்து இப்போ ஈகாடுதங்கள் ஒரு வீடு இருந்துச்சுக்கோங்களேன், அது சாலிகிராமத்தில் ஒரு வீடுனா சாலிகிராமத்தில் இருப்பாங்க, ஈகாடுதான் என்றைக்கா தான் வருவாங்க. ஸோ அதையும் நான் சொல்லிக்கிட்டேன். இப்போ யாருக்காவது சப்போஸ் இதை கேட்கும்போது தெரிஞ்சிங்கன்னா ஓகே, அவர் நாகேஸ்வரோட வீடு வேறல்ல, இவர் தப்பாலாம் சொல்கிறார் நீங்கள் நினைக்கலாம். அதுக்காண்டி சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்ச டீட்டெயிலாக சொல்கிறேன். அப்போ அந்த ஈக்காடுதங்கள் வீட்டுக்கு போயிட்டேன். அன்றைக்கி பேசும்போது என்கிட்ட பேசுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா நாகேஸ்வரோடைய பேரன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னென்னா ஒரு ஆக்டருடைய பேரனோ பையனோ எவ்வளோ திமிரோடு இருப்பாங்க உங்களுக்கே நல்லா தெரியும். ஆனால் அவர் என்கிட்ட வந்து அந்தளவுக்கு திமிராகவும் இல்லை, ரொம்ப அன்பாக பேசினார். நான் இருக்கும் 19 வயசு, அதே மாதிரி தான் அவரும் ஒரு 19 வயசு 17 வயசு அந்த மாதிரி பையன் தான். அன்றைக்கி சொல்லுங்கள் இந்தமாரி பேசினேன், இந்த மாதிரி சொன்னேன் அவரோட ஃபேன் அப்படின்னா, அப்படியா ரொம்ப சந்தோஷம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உட்கார வச்சுருந்தார். உள்ளே கூப்பிட்டு போய் உட்கார வச்சார். உட்கார வச்சுட்டு அவர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பேசினேன்னு ஞாபகம் நான் பேசினேன். அப்போது ஆனால் அவர்கிட்ட கேட்டேன், நான் அந்த மாதிரி வீட்டுக்கு வந்திருக்கேன், எனக்கு வந்து அவருடைய நினைவாக ஏதாவது ஒன்று தாங்க, இந்த வீட்டில் ஏதாவது ஒன்று நினைவாக தாங்க, அதை வச்சு நான் போயிட்டேன் அப்படின்னு. உடனே அவர் சரின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த அவருடைய நாகேஸ்வரோடைய ஃபோட்டோ எல்லாமே வீட்டில் இருந்துச்சு. அதில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து எனக்கு தந்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா நாகேஸ்வர் வந்து ஆக்டராக இருக்கும்போது அந்த ரசிகர் கடிதங்கள்லாம் வரணுமா, அதுக்கு அவர் வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி அந்த ஆன்சர் அதை ஒவ்வொரு கடிதத்தை எடுத்து படிச்சுட்டு ஆன்சர் பண்ணுவாங்கள்ல, அதை ஃபோட்டோ எடுத்துருப்பாங்க. அவர் அந்த படிக்கிற மாதிரி திரும்பி பார்க்குற மாதிரி இந்த மாதிரிலாம். அதில் பக்கத்தில் ஒரு பையன் உண்டு பேரன். ஆனால் இவர் அந்த பேரன் யார், இவர் தானா இல்லைன்னா இன்னொரு பேரனான்னு எனக்கு தெரில. அப்போ சொன்னாங்க, ஆனால் எனக்கு இன்றைக்கி ஞாபகம் இல்லை. பட் பக்கத்தில் ஒரு சின்ன பையன் உண்டு. அவன் சின்ன பையனும் அந்த அந்த லெட்டர்லாம் அப்படி பார்க்குற மாதிரி இருக்கும். இவர் வந்து இந்த லெட்டரை படிச்சுட்டு இப்படி கேமரா பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்டில் வந்து ஃபோட்டோ எடுத்தது அவங்க வீட்டில் அந்த ஃப்ரேமாக வச்சுருந்தாங்க, அலமாரியில் வச்சுருந்தாங்க. உடனே கேட்டவுடனே அதை எடுத்துட்டார் அவர். ரொம்ப பெரிய பொருள் நமக்கு தேவையில்லைல்ல, நம்ம பெரிய பொருள் எதுக்கு, சின்னது நம்ம ரசிகராக இருக்கோம் அப்படின்னா ஒரு சின்ன கையெழுத்து கூட நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு. அதே மாதிரி தான் நான் போய் கேட்கும்போது அவர் இதை தந்துட்டார். அந்த பேரன் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ தந்துட்டார். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. ஒரு சூப்பரான கிஃப்ட்டு வந்துட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு விடைபெற்று அதுக்கப்புறம் நான் வந்து என்னுடைய வீட்டுக்கு வந்துட்டேன். ஆனால் இந்த ஃபோட்டோ வந்து இன்னும் இருக்குது, அது இருக்குது. அந்த பேப்பர் கட்டு தான் எங்கே போணுச்சுன்னு தெரியல. பட் இந்த ஃபோட்டோ வந்து ஃபோட்டோவாக இருக்கிறனால சின்ன ஃபோட்டோ தான், ரொம்ப பெரிய ஃபோட்டோ கிடையாது, சின்ன ஃபோட்டோ தான். ஆனால் இது இருக்குது. ஸோ இது வந்து என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயம். ஒரு ரசிகராக நான் வந்து சும்மா ஒரு தேட்டரை பார்த்து கை தட்டாமல், இல்லை சமூக வலைத்தளத்தில் சும்மா எனக்கு பிடிக்குன்னு சொல்லாமல், அந்த காலத்தில் சமூக வலைத்தளம் கிடையாது, இருந்தாலும் சொல்கிறேன், நான் எனக்கு பிடிச்ச ஒரு ஆக்டரை ஃபாலோ பண்ணி அவர் தவறி போனாலும் அவர் வீட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணேன் அப்படிங்கிறத அவங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதுதான் இந்த பாட்காஸ்ட்டில் உங்களுக்கு சொல்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய ஆக்டரை நான் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்துருக்கேன், அங்கே இங்கேன்னு பார்த்துருக்கேன். ஆனால் யாருமேலே எனக்கு படங்கள் பிடிக்கும், ஓகே நல்லா எடுக்காங்கப்பா, நல்ல கதைப்பா அப்படின்னு பிடிக்கும். பட் வீட்டுக்கு போய் பார்க்குறதோ இல்லைனா அவங்கள ஃபாலோ பண்ணுறதோ இது வரைக்கும் யாருக்குமே இல்லை. அவரோட நாகேஸ்வரோடைய இதே என்னோடய இது முடிஞ்சிச்சு. மற்ற யார் மேலேயும் எனக்கு வந்து அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ இந்த பாட்காஸ்ட்டை இப்போ நான் நிறைவு பண்ணுறேன். என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ண ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். மீண்டும் அடுத்த பாட்காஸ்ட்டில் சந்திக்கலாம். பாய்.